ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வீடியோ பல வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோவில் இன்னைக்கு வித்தியாசமான ஒரு வீடியோ. அதாங்க கனடாவில் பால். அப்படின்னு சொன்னால் கனடாவில் வந்துட்டு பால் வந்துட்டு பலவிதமான பால் விற்கிறாங்க. கம்பெனிகள், விதவிதமான கம்பெனிகள். ப்ளஸ் எல்லாமே வந்துட்டு என்னென்னு சொன்னால் நம்ம ஊர்களில் என்னென்னு சொன்னால் பாலுங்கிறது பசும்பால்னு சொல்லி மாட்டுப்பால் தனியாக வைப்பாங்க. பிறகு வந்துட்டு பட்டைப்பால், ஆவின் இது மாதிரிலாம் வைப்பாங்க. அது ரெண்டு மட்டும்தான் இருக்கும். பெரும்பாலும் வந்துட்டு 2%, 3%, அப்புறம் 1%, 0% சொல்லிட்டு மாதிரியான பால்கள்லாம் வந்துட்டு இங்கே தான் இருக்கும் கனடாவில்னு சொல்ல இல்லை, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, மற்ற நாடுகள் எல்லாம் இருக்கும். ஆனால் வந்துட்டு அவசியம் வந்து நம்ம பால்களை பற்றி அவசியம் தெரிஞ்சுக்கிட்டு வாங்கினா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாவுடைய பாலுடைய இது வந்துட்டு குவாலிட்டி வந்துட்டு டிஃப்ரெண்டாக இருக்கும். இப்போ அதுதான் வந்துட்டு உங்களுக்கு என்ன சிறந்த பாலுன்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணல, நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் விளக்கம் சொல்றேன், விளக்கம் சொல்லும் போது அது உங்களுக்கு எது சூட்டபிள் அமையுன்னு சொல்லிட்டு நீங்க தான் முடிவு செஞ்சுக்கிடுங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 3.25. அப்போ 3% வச்சுக்கிடுவோம். 3% பால்னு சொன்னா இந்த பால் என்ன இருக்குன்னு சொன்னா ஃபேட் வந்துட்டு ரிமூவ் பண்ணாத பாலா இருக்கும். 2% பாலில் வந்துட்டு ஒரு சிறு அளவு கொழுப்பு நீக்கியிருப்பாங்க. 1% அதை விட கொழுப்பு வந்துட்டு குறைவா இருக்கும். 0% மில்க் வந்துட்டு சுத்தமாகவே அந்த இதில் கொழுப்பே இல்லாமல் இருக்கும். அப்போ எந்த பால் சிறந்த பால்னு சொன்னால் கொழுப்பு நீக்காத பாலில் நல்ல டேஸ்ட் வந்துட்டு நல்ல ஒரு வாசமனமாக அந்த பாலுடைய வாசமனங்கள் எல்லாமே நிறைஞ்சிருக்கும். 0% பால் இல்லாட்டி 1% பால்லாம் வந்துட்டு என்னென்னு சொன்ன அந்த கொழுப்புடைய இதெல்லாம் இல்லாதனால அந்த பாலுடைய அந்த ஸ்மெல், அந்த டைரி ஸ்மெல் இதெல்லாம் இல்லாம இருக்கும். அப்போ அது வந்துட்டு டேஸ்ட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அப்போ நீங்க நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, ரெக்கமெண்ட் பண்றேன்னு சொன்னா ஒரு ஹோல் மில்க் சொல்லுவாங்க. ஹோல் மில்க்னா முழு பால் உள்ளது தான். இந்த 3.25 உள்ள பால் வந்துட்டு அதுல எல்லா சத்துக்களும் அடங்கி இருக்கும், பிளஸ் கொழுப்புகளும் அதிகமாகவே இருக்கும். அப்போ நீங்க வந்துட்டு ஒரு மீடியமான ஒரு சைஸா இருக்கிறீங்க அல்லது ஒல்லியா இருக்கிறீங்கன்னு சொன்னா நீங்க 3.25 மில்கை நீங்க சூஸ் பண்ணலாம். இதே பால்ல வந்துட்டு சில இதுங்க ஸ்கீம் பால் எழுதியிருப்பாங்க. ஸ்கீம் பால்னா என்னென்னு அர்த்தம்னு சொன்னா ஸ்கீம் மில்க் சொன்னா இது வந்துட்டு கொழுப்பு நீக்கிய பால் ரெண்டு அர்த்தம். அது 2%, 1% எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஸ்கீம் மில்க்னு எழுதியிருக்கோம். அப்போ ஹோல் மில்க்னு எழுதியிருந்தா சுத்தமாக பாலில் எந்த விதமான கொழுப்பும் நீக்கப்படாத பால்னு அர்த்தம். அப்போ நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னு சொன்னா 3.25 தான் நல்ல பால், அப்போ இதெல்லாம் நல்ல பால் இல்லை அப்படின்ட்டு அர்த்தம் கிடையாது. ஏன்னா வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களோட யூசேஜை பொறுத்து இருக்குது. சில பேருக்கு வந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஃபேட்டா வேணும், டேஸ்ட்டும் வேணும், ப்ளஸ் வந்துட்டு நான் வந்துட்டு மீடியமான சைஸில் தான் இருக்கிறேன், இல்லாட்டி நான் ஒல்லியாக தான் இருக்கிறேன்னும் போது அவங்க இந்த 3.25% மில்கை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஒரு சமயம் சில பேர் வந்து கொஞ்சம் ஃபேட்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு வந்துட்டு 0.1% மில்க் எடுக்கலாம். இல்லாட்டி கொஞ்சம் வாசமானமாக இருக்குன்னா 1% பால், 2% பால் இது மாதிரி எடுக்கலாம். இது வந்துட்டு உங்களோட சூஸை பொறுத்தது. அதுக்கு தான் வந்து விளக்கமாக சொல்கிறேன். ஏன்னா வந்துட்டு ஒரு பால்னு சொன்னால் இந்த பால் தான் சிறந்த பால்னு சொல்லலை, எல்லா பாலுமே சிறந்த பாலாக தான் இருக்குது. உங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.